ஆமா, யாரெல்லாம் சினிமா சத்தம் வீட்டுல கேக்குது அவங்கள சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் வீட்டுல சீரியல் சத்தம்? நான் ஒரு காலங்களில் சீரியல் பார்த்தவன் தான், ஒன்றும் வெக்கம் இல்லை. ஏன்னா இப்போ சீரியல் பார்க்கல, அதனால வெக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? அநேக விசுவாசிகளுக்கு வெக்கம். அது ஒரு நாள் பாவம் செஞ்சிச்சு, அதை விட்டுட்டு தலை முங்கியிருக்கும் ஞானஸ்தானத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகும்போது ஆமா என்னத்தை கண்டோம். பக்கத்தில் கேளுங்க, கையை பிடிங்கம்மா, ரட்சிக்கப்பட்டு தான் என்னத்தை கண்டோம், சபைக்கு வந்துதான் என்னத்தை கண்டோம். எப்போ பார்த்தாலும் பாஸ்டருக்கு இப்படியே நம்மளை பேசுறது தான் அவருக்கு வேலை. அதனால என்ன ஆயிடுச்சு, நாடகம் பார்த்த கேஸ் கொஞ்ச நாளா விட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, பழைய குருடி. பார்த்தீங்களா, நல்லா சொல்றீங்க. ஆமா, எத்தனை பேர்த்தோட குருட்டு கண்ணு திறந்துச்சோ தெரில. பாவத்துக்கு கண்ணு திறந்துச்சுன்னா ஆண்டு உங்க கண்ணை குத்திடுவாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அனுதினமும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல பிரச்சனைகள் வரும், சோர்வை கொண்டு வருவான், சுற்றின்பங்களை கொண்டு வருவான், உலக பிரகாரமான ஆடம்பரங்களை கொண்டு வருவான், உலக பிரகாரமான நேரம் போக்க கொண்டுட்டு வருவான். எதுலையும் நம்ம விழுந்து கூட விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எத்தனை பேர் சினிமா சத்தம் கேட்குதுன்னு கேட்டேன். சரி, சினிமா பார்க்க மாட்டீங்க, ஜோக்கு மட்டும்தானே. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், ஃபஸ்ட்டு ஜோக்கு மட்டும்தானே. பக்கத்தில் அங்கிட்ட திரும்பி கேளுங்க, ஜோக்கு மட்டும்தானேக்கா, திரும்பி கேளுங்கம்மா, ஜோக்கு மட்டும்தானே. என்னது ஜோக்கும் மூஞ்சும் சொல்லுங்க, ஜோக்கும் முகரையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இது அந்த ஜோக்கை பார்த்தா தான் சிரிக்குதான். நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு இடையில போயிருந்தேன். ஃபோன் இப்படி முன்னாடி இருக்குது, ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டே இருக்குது பைத்தியம் மாதிரி. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, பைத்தியம் மாதிரி சிரிக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க இப்ப சிரிக்கிறத பார்த்தா நீங்க அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லைல்ல. அப்போ பைத்தியம் மாதிரி சிரிக்குது. என்னடா சிரிக்குதுன்னு பார்த்தா அந்த சின்ன மொபைல்ல எவனோ பைத்தியம் மாதிரி எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து இது பைத்தியம் மாதிரி சிரிக்குது. இந்த சிரிப்பு எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பாருங்க, உங்களுடைய முகம் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும், எப்பவும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததா இருக்கும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க.